நம்ம லைஃப்பில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ட்ரீம் இருக்குங்க. அந்த மாதிரி இந்த இடத்துக்கு போயே ஆகணும் அப்படின்றது என்னோடய ஆசைகளில் ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக அந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தாச்சு. அப்படி எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சுகன் ஸ்பாட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே அந்த பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 10 பேருங்க. நாங்கள் வந்து மோட் ஆஃப் ட்ராவல் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சூஸ் பண்ணியிருந்தோம். மதுரையிலேருந்து 20ஆம் தேதி நைட்டு, அதாவது 20/12/2024 வெள்ளிக்கிழமை நைட்டு 11:30 மணிக்கு மதுரையிலேருந்து கிளம்புற புனலூர் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் பிடிச்சி தான் திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மறுநாள் காலையில், அதாவது 21/12/2024 சனிக்கிழமை காலையில் 6:45க்கு ரீச் ஆனோம் திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு. ரீச் ஆனதுக்கப்புறமா அங்கேருந்து போனக்காடு பிக்கப் ஸ்டேஷன் போகிறதுக்கு கேப் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் மொத்தம் 10 பேர் சொல்லியிருந்தோம்ல, 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு போகிறதுக்கு 2 கார் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஒன்று எர்டிகா, இன்னொன்று வந்து ஹோண்டா. எர்டிகாவில் வந்து 6 பேர் உட்காந்துருந்தோம், ஹோண்டாவில் வந்து 4 பேர், மொத்தம் 10 பேர். ஹில்ஸ் ஏறுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு செக் போஸ்ட் வரும். அந்த செக் போஸ்ட்டில் தான் நாங்கள் வந்து ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கான டிக்கெட்டை வந்து எங்களோட ஏஜென்ட் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார். அங்கே டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அங்கே செக்கிங்கை முடிச்சுட்டு ஹில்ஸு ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஹில்ஸ் ஏற ஆரம்பித்ததுக்கப்புறம் வியூஸ்லாம் பார்த்திங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு. 2 பக்கமே பார்க்குறதுக்கு வியூஸ்லாம் அருமையாக இருந்துச்சு. அதுபோக நடுவில் குட்டி குட்டி ஃபால்ஸு இதெல்லாம் வந்துச்சு. அங்கங்கே டிரைவர் நிப்பாட்டி எங்களுக்கு ஸ்பாட்லாம் காமிச்சார். மேபி கரெக்டாக ஒரு 9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். கிட்டத்தட்ட அந்த போனக்காடு பிக்கப் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து பொதிகை ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலில் தான் வந்து நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அந்த ஹோட்டலுக்கு இப்போ நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் போனப்போ ஆக்சுவலாக லேட்டு தான் சொல்லணும். ஆக்சுவலாக பூரி மட்டும்தான் இருந்துச்சு, பூரியும் இடியாப்பம் மட்டும்தான் இருந்துச்சு. அதை தான் சாப்பிட்டோம். ஆனால் அந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த பூரிக்கும் சாம்பார் தான் ஊற்றுறாங்க, இடியாப்பத்துக்கும் சாம்பார் தான் ஊற்றுனாங்க. அந்த காம்பினேஷன் வந்து நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கு சுட சுட சாப்பிட்றதுக்கு. என்ன சாப்பிட்டீங்க? 3 பூரி, ஒரு இடியாப்பம், ஒரு சாயா சொல்லியிருக்கு. ஓகே, வரும். ஒரு வாழைப்பழம். திருப்தியாக இருக்கா? ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பை வந்து எங்களுக்கு சுஜின்றவர் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அவரோட கடை தான் இது. அங்கே தான் நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, திருப்பி ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா மத்தியானம் வந்து லஞ்சு எல்லாமே இங்கே தான் நாங்கள் சொல்லி வச்சுட்டு போயிருந்தோம். ஆக்சுவலாக அவருக்கு நான் இந்த இடத்துல ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுபோக நம்ம மார்னிங் இங்கே சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அன்றைக்கி மத்தியானம் சாப்பிடக்கூடிய லஞ்சையும் இங்கேயே வந்து பார்சல் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நம்ம வாங்கிட்டு தான் பிக்கப் ஸ்டேஷன் வந்து போகணும். கடையோட டீட்டெயில் வந்து இதுதான். வர்றவங்க இங்கே கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அந்த ஹோட்டல் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குங்க. சும்மா அருமையாக இருக்கும் வியூஸ் பார்க்குறதுக்கு. ஒரு கட்டன் சாயா குடிச்சிட்டு அப்படியே அந்த ஃபால்ஸ்கிட்ட நின்னீங்க அப்படின்னா அப்படியே ஒரு ஃபீலிங் கிடைக்கும் பாருங்கள். அது ஒரு அருமையான ஃபீலிங்கு. அந்த ஃபீலிங்கை வந்து அனுபவித்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். நீங்களும் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்களாம் ரெடி ஆகிட்டோம். ஆனால் லஞ்ச் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் லஞ்சை வந்து நாங்கள் இருந்து பிக்கப் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால் நாங்கள் 3 பேர் மட்டும் இன்னொரு காரில் போனோம். அந்த கார் டிரைவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த லிமிட்டு, அந்த கோயில் இருக்குது பார்த்திங்களா, அந்த லிமிட்டுக்கு வரைக்கும் தான் காரு, அதுக்கு மேலே கார் வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கிட்ட ஏன் கார் வராது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு ஒன்வேமாக தான் இருக்குது. அதாவது ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்துச்சு அப்படின்னா இந்த வண்டி சைடு வாங்குற கூட இடம் இல்லை, ரொம்ப அந்த மாதிரி தான் இருக்குது. குறுகலான ரோடு தான் அது. நடுவில் அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்ன ஃபால்ஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி நீரோடல் அந்த மாதிரிலாம் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும்போது அங்கே வீல் எதுவும் ஸ்டக்கானாலோ அதை வந்து எடுக்கிறது கஷ்டம் அப்படின்றதுனால தான் காரு வர்றதில்லை. மற்றபடி போகிறவங்க போகிறாங்க. ஹையர் எண்ட் மாடல் காரு, வேனு இதெல்லாம் அங்கே வந்து போகுது. ஒரு வழியாக அந்த போனக்காடு பிக்கப் ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோவில் பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொன்னேன்ல அந்த பெரிய வேனு, கொஞ்சம் ஹையர் எண்ட் மாடல் காரு, அந்த காரெல்லாம் வந்து உள்ளே வருது, அலௌடு தான், வராங்க. அப்படியே அந்த போர்டை தாண்டி கொஞ்சம் லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா 2 வீலரும் நிப்பாட்டுறாங்க. ஸ்டாண்ட் பை பண்ணிட்டு கூட நம்ம போகிறதுனா போகலாம்.
முன்னாடியே டீம் மெம்பர்ஸ்லாம் போயிட்டாங்க. சரி எப்படியும் எல்லாம் ரெடியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் போனோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அன்றைக்கி செக்கிங் ஆஃபீஸர் ரொம்ப லேட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா வெயிட் பண்ணி செக்கிங்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக நாங்கள் ட்ரெக் பண்ண ஆரம்பிக்கும்போது மணி ஒரு 11:30 இல்லை 11:45 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம் தான் ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். கைடு வந்து வந்திருந்தார். அவர் பேர் வந்து ராஜேஷ். அவர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, எப்படி போகணும் எப்படி வரணும்னு. கூடயே வரணும், யாரும் நீராதீங்க, அந்த மாதிரி முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லோரும் போனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக யார் வராங்களோ அவங்க பின்னாடி தான் வந்து கைடு வந்தார். டைம் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால, அதாவது ஈவினிங் இருட்டுறதுக்குள்ளே வந்து நம்ம அதிர்மலா பேஸ் கேம்பை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்றதுனால போகிற வழியில் நிறைய ஃபால்ஸ்லாம் வரும், அதனால் குளிக்காதீங்க, குளிச்சிங்கன்னா லேட்டாக அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு வந்து இந்த மாதிரி சமதளமாக தான் இருந்துச்சு. 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம். ஒன் சைடு வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்கும், ஒன் சைடு வந்து இந்த மாதிரி மேடாக இருக்கும். அது சென்டரில் நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி நீரோடைகள் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து கையில் வாட்டர் பாட்டில் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். அந்த மாதிரி தண்ணி வர்ற இடத்துல ஃபுல்லாமே வந்து ஃபில்லப் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி தீர்றதுக்குள்ளே உங்களுக்கு வந்து அடுத்த ஃபால்ஸு, அடுத்த நீரோடை ஃபால்ஸு ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக வந்துடும் நடுவில். அதே மாதிரி ட்ரெக்கிங் போகிறப்போ வந்து ஷூ போட்டிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி அந்த தண்ணி நீரோடைகள் அந்த மாதிரிலாம் கிராஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த பாறையில் கால் வச்சு கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷூ வந்து நனையாமல் இருக்கும். வாட்டர் ப்ரூஃப் ஷூஸும் இருக்குது. ஒரு சில பேர் பட்ஜெட்டாகவும் போட்டு வந்திருப்பீங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். நான் வந்து ஒரு நார்மலான ஷூ தான் போட்டு போனேன். அதாவது காலில் அந்த ஹீல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி படாது. அப்படி இல்லைன்னா காலை எங்கேயாவது மாற்றி தண்ணிக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து ஷூக்குள்ளே தண்ணி போயிடும். ட்ரெக்கிங் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3-4 சிற்றருவின்னு சொல்லலாம், அந்த மாதிரி கிராஸ் பண்ணுற மாதிரி ஏரியாஸ் வந்துருச்சு. அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் போனோம். ட்ரெக்கிங் பண்ணும்போது அந்த குச்சி வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணுறோம்ல அந்த இடத்துலையே வந்து கிடைக்கும். அதை நான் அங்கே சொல்ல மறந்துட்டேன், அங்கேயே வந்து வாங்கிக்கலாம். ஆல்ரெடி எங்கள் டீம் மெம்பர்ஸ் முன்னாடியே போயிட்டாங்கன்னு சொன்னால அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க எங்களுக்கு குச்சிலாம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் சிலை வரும். கேம்ப் 2 அப்படின்ற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரும். கேம்ப் 1, கேம்ப் 2, கேம்ப் 3 அந்த மாதிரி வரும். அதுலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடு மாதிரி ஆரம்பிச்சிடும் நடக்கிற ஏரியாஸு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆள்லாம் நடந்து வராங்களா, அவங்க வேறு யாரும் இல்லை. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தால் நம்ம அகத்தியரை பார்த்துட்டு ரிட்டன் வராங்க, 3rd டே ரிட்டன் வராங்க. அவங்க தான் வந்து ஆப்போசிட்டில் வர்றவங்க எல்லாருமே ஹாப்பி ஜேர்னி, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டே வந்தாங்க. அது ஏன்னா அப்போ எங்களுக்கு புரியலை, பின்னாடி தான் புரிஞ்சுது. நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். ஓம் நம சிவாய. இந்த பொதிகைமலை ட்ரெக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பேர் சொல்கிற ஒரு விஷயம் வந்து அட்டைப்பூச்சி வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி நாங்கள் போனப்போ வந்து கொஞ்சம் வெயில் அடித்ததுனால அட்டைப்பூச்சி தொல்லை வந்து இல்லை பெரும்பாலும். ஆனால் வந்து அட்டைப்பூச்சிகள் வந்து வரத்தான் செய்யும், 1-2 இருக்குது. நாங்கள் போனப்பையும் வந்துச்சு. ஆனால் மழை சீசன் அப்படின்னா நிறையவே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் இப்போ காட்டுறேன் பார்த்திங்களா, இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக கொஞ்சம் பயமாகவும் தான் இருந்துச்சு இந்த மரத்தை பார்க்குறப்ப. உள்ள இன்டீரியர் வந்து உள்ளே நான் காட்டுறேன் பாருங்கள், உள்ளே வந்து ஒரு ஆள் மறைஞ்சு இருக்கலாம், அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான கொஞ்சம் பயமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மரம் தான் இது பார்க்குறப்ப. அந்த மரத்துக்குள்ளே ஒரு மரம் வேற வளர்ந்துருந்துச்சு, அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நான் காட்டுறேன். அட்டைப்பூச்சி கடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பிளான் பண்ணிட்டு போனாங்க. பட் ஆனால் எப்போ இருந்தாலும் அட்டைப்பூச்சி ஏறணுன்னு இருந்தால் ஏறி தாங்க ஆகும். அதை வந்து யாராலையும் மாற்றவே முடியாது. நாங்கள் வந்து ப்ரிகாஷனாக வந்து வேப்பெண்ணையும் டெட்டாலையும் மிக்ஸ் பண்ணி காலில் கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷூ சாக்ஸ் போட்டுட்டு தான் நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ட்ரெக்கிங்கில் லெவல் 2ன்னு சொல்லலாம். கொஞ்சம் இந்த மாதிரி கயிறு பிடிச்சி கிராஸ் பண்ணுற மாதிரியான நீரோடைகள், அருவிகள் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு.
இந்த பொதிகை மலை ட்ரெக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரியில் செக் பண்ணாங்கன்னு சொன்னால அந்த இடத்துல வந்து எனக்கு என்ன மிஸ் ஆச்சு, அதாவது என்ன எடுத்து போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோப்பு வந்து கொண்டு போயிருந்தேன். 3 சோப்பு வந்து கொண்டு போயிருந்தேன். அந்த சோப்பை வந்து அவங்க அலோவ் பண்ணலை. அப்புறம் குளுக்கோஸ் டப்பா கொண்டு போயிருந்தேன். அந்த குளுக்கோஸ் டப்பா வந்து ரிட்டன் வரும்போது எங்கிட்ட காமிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்து அந்த குளுக்கோஸ் டப்பாவை மட்டும் கொடுத்தாங்க. அப்புறம் என்னோடய நண்பர் ஒருத்தர் வந்து ஃபேஸ் வாஷ் வச்சுருந்தார். ஃபேஸ் வாஷ் வந்து அவங்க எதுவும் கண்டுக்கல, அதை வந்து நீங்கள் அலோவ் பண்ணாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு சோப் கொண்டு போகணும் அப்படின்னா அதை தவிர்த்துருங்க. ஃபேஸ் வாஷு கொண்டு போகிறது பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா அந்த இயற்கை சூழல் வந்து கெட்டு போயிருமா, அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. போகிற வழியில் அப்பப்போ இந்த மாதிரி ரெஃப்ரெஷ்ஷும் ஆகிக்கிட்டோம். அந்த அருவியில் வர தண்ணியை பிடிச்சி குடிச்சிட்டு ஃபேஸ் வாஷும் கொஞ்சம் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி நடக்க ஆரம்பித்தோம். அந்த தண்ணி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தண்ணி. இந்த பொதிகை மலை பயணத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து அடிக்கடி ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். மற்றபடி இந்த ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து அகத்தியரை பார்க்கணும் அப்படின்னு அவங்க மனசு வைக்கணும். அதுபோல் அகத்தியரும் மனசு வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் நம்ம மேலே போய் அகத்தியரை கண்டிப்பாக பார்க்க முடியும். இப்போ பின்னாடி பார்த்தீங்களா ஃபால்ஸில் வந்து எவ்வளோ தண்ணி வருது. இதே வந்து நீங்கள் மே மாதம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி இருக்காது. மே மாதம் அவங்களே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இந்த மே மந்த்துக்கு அப்புறமா ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண அந்த கொஞ்ச நாளைக்கு வந்து தண்ணி பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ போயிட்டு வந்தவங்க எல்லோரும் கையில் 5 லிட்டரு வாட்டர் பாட்டிலை கேரி பண்ணிக்கிட்டே தான் போயிட்டு வந்தாங்க. இப்போனா பார்த்துக்கோங்க வாட்டர் சோர்ஸ் வந்து எவ்வளோ முக்கியமான ஒன்று அப்படின்றத. இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து கொஞ்சம் பெரிய ஃபால்ஸு. இந்த இடம் வந்து அந்த இடத்துல க்யூவில் நிற்கிறாங்க பாருங்கள். நான் அந்த இடத்த கடக்கிறதுக்கு வந்து க்யூவில் நிற்கிறாங்க. அந்த இடம் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த ஃபால்ஸை தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 பிரிவு மாதிரி வரும். அவங்க ஏறுறாங்க பார்த்திங்களா. அந்த இடத்த தாண்டிட்டோம் அப்படின்னா அட்டையார் பேஸ் கேம்ப் அதை வந்து நம்ம ரீச் பண்ணிடுவோம். அங்கே ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து மதியான சாப்பாடு சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நாங்கள் அந்த பேஸ் கேம்பை ரீச் பண்ணுறப்ப வந்து மணி 3 மணி. அதுக்கப்புறமா வந்து நடக்க ஆரம்பித்த பாதைகள் ஃபுல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் கடினமாக தான் இருந்துச்சு. முற்றிலும் வந்து அப்படியே ஏறிக்கிட்டே தான் போச்சு. சமதளமே நாங்கள் வந்து பார்க்கல, அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. அங்கங்கே நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடி எடுத்து வச்சு தான் நாங்கள் இந்த பேஸ் கேம்பை ரீச் பண்ணுறதுக்கு போய்கிட்டு இருந்தோம். ஈவினிங் 6 o'clock அங்கே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே 6 மணி ஆயிடுச்சு நாங்கள் இந்த பேஸ் கேம்ப் ரீச் பண்ணுறதுக்கு. இது ஜென்ஸ் ரூமு. இந்த பேஸ் கேம்பை ரீச் பண்ணோன்னே என் மைண்டுக்கு வந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன். எப்படி இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடத்த கட்டினாங்க அப்படின்றது வந்து என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இந்த கேள்வி வந்து என் மைண்டில் மட்டும் இல்லை, அங்கே வந்த எல்லார் மைண்ட்லேயுமே ஓடிச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. நாளாக நல்லா டெவலப் பண்ணிட்டு இந்த ஏரியாவுக்கு. இந்த காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த பூவாக இருக்குல்ல, அங்கே தான் வந்து மொபைல் டவர் கிடைக்கும்னு சொன்னாங்க. உள்ளே அந்த கொஞ்சம் இறங்கி போனீங்க அப்படின்னா மொபைல் டவர் கிடைக்கும். இந்த பேஸ் கேம்புக்கு பேக் சைடு அப்படியே போகும்போது வந்து சேஃப்டியாக தாங்க போனோம். கொஞ்சம் கூட்டமாக இருந்தால் மட்டும் போங்க, மற்றபடி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 100 பேர் தங்குற மாதிரி இன்னொரு செட்டப் இருக்கும். அதுக்கு இல்லை கொஞ்சம் லெஃப்ட் சைடு இந்த சின்ன ரூம் தெரியுது பார்த்திங்களா, இது வந்து கைடு தங்குற ரூம். நம்மளை கூப்பிட்டு வந்த கைடு வந்து அங்கே தங்கியிருப்பாங்க. கொஞ்சம் அப்படியே ஃப்ரண்ட்டில் போனீங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி ரூமாக தெரியுது பார்த்திங்களா, அது வந்து ரெஸ்ட் ரூம்ஸு. அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுல வந்து லாஸ்ட்டு ஒரு 2 வந்து லேடிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படியே அதே செட்டப் தான் அப்படியே பேக் சைடில் இருக்கும். அது வந்து ஃபுல்லாக குளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த எண்டில் தெரியுது வந்து கிச்சனு. இது வந்து நாங்கள் தங்கின ரூமு. உள்ளே பார்த்திங்களா அந்த பெட்டாக போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து யார் சீக்கிரம் வராங்களோ அவங்களுக்கு தான் பெட்டு, அந்த மாதிரி கான்செப்ட் தான் இது. வந்த டயர்லேருந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் நைட்டு டின்னர் சாப்பிட போயிட்டோம். அந்த கஞ்சி அப்பளம் ஊறுகாய் அந்த பாசிப்பருப்பு இந்த காம்பினேஷன் வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். அடுத்த நாள் 22/12/2024 சண்டே காலையில் 5:30 எந்திரிச்சிட்டோம். கட்டன் சாயா குடிச்சிட்டு அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த பூரியை சாப்பிட்டுட்டு நம்ம அகத்தியரை பார்க்குறதுக்கு தயாராகிட்டோம்.
7:30 போல் நாங்கள் ரெடி ஆகிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 7:45 இருக்கும். அந்த டைமில் நாங்கள் ரெடி ஆகிட்டோம், நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மத்தியான சாப்பாடு வந்து அங்கே போய் சாமி பார்த்துட்டு திருப்பி இறங்கி வந்து 2 மணிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மத்தியான சாப்பாடு கீழே தான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இல்லைனா ஸ்நாக்ஸு ஏதாவது கொண்டு போகணுன்னா கொண்டு போய்க்கலாம் தாராளமாக. அகத்தியரை பார்க்கக்கூடிய இந்த பொதிகை மலை பயணத்தில் வந்து நம்ம 2வது நாள் பயணத்தை வந்து இப்போ தொடங்கியிருக்கோம். ட்ரெக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் தூரம் போயிட்டோம். ஒரு இந்த பாதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் தூரம் தான் சமதளம், அதுக்கப்புறம் எல்லாமே வந்து செங்குத்தாக ஏறுற மாதிரி தான் இருக்குது. அதுக்காக நான் வந்து ஏறவே முடியாது அப்படின்னு நான் சொல்லலை, ஏறலாம். அதான் ஆல்ரெடி நான் சொன்னது தான், நம்மளோட மன வலிமையும் உடல் வலிமையும் இந்த பயணத்துக்கு வந்து மிக மிக முக்கியம். எதையும் பார்த்துட்டு நம்ம பின்வாங்கிடக்கூடாது. அதை நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க மூலிகை செடிகள் இந்த காட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னென்ன மூலிகை இருக்குன்றது அது மூலிகை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். இவங்களாம் வந்து எங்களோட டீம் மெம்பர்ஸ், இந்த பின்னாடி வர்றவங்க எல்லாரும் நாங்களாம் சேர்ந்து தான் இந்த ட்ரிப்புக்கு போய்கிட்டு இருக்கோம். 2வது நாள் மலையேற்றத்தை பொறுத்த வரைக்கும் கைடு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் நாள் ஹெல்ப்பாக இருக்காரோ இல்லையோ, 2வது நாள் கண்டிப்பாக உங்களுக்கு கைடு சப்போர்ட்டு தேவை தான். ஏன்னா பாதை வந்து எங்கிட்டு போகுது எங்கிட்டு வருது எதுவுமே நமக்கு கொஞ்சம் பிடிபடாது. பார்க்குறதுக்கு எல்லா இடமும் ஒரே மாதிரியே தெரியும். நான் ஒரு இடத்துல வழி தவறி போயிட்டேன். நல்ல வேலை கைடு பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அந்த பக்கம் போகாதீங்க இந்த பக்கம் போங்க அம்புக்குறி போட்டிருந்துச்சு, அதையும் தாண்டி நான் போயிட்டேன். அந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஜேர்னி பண்ணுங்கள். டைமில் பிடிச்சிக்கோண்ணே. ட்ரெக்கிங் ஆரம்பித்து ஒரு 1 ஹவர் நியர்லி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 8:30 8:45 அந்த ரேஞ்சுக்கிட்ட இந்த ஸ்பாட்டை வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, யாராவது ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணீங்க இந்த 2 டேஸ் அப்படின்னா, அந்த இடத்துல மொபைல் டவர் வந்து கிடைக்கிது. ஏர்டெல் ஜியோ அந்த 2 டவருமே இந்த இடத்துல நல்லா கிடைக்கும். வீடியோ காலே பேசிக்கலாம், ஃபோனும் பேசுகிறனாலும் பேசிக்கலாம். ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்த கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மேலே ஏறி வந்திங்கன்னா தான் இந்த வியூ பாயிண்ட் வந்து நமக்கு தெரியும். இங்கேருந்து நம்ம நடந்து வந்தோம் பார்த்திங்களா, அந்த பண்ணி காட்டுறேன் ஒரு நிமிஷம் இருங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஃபோன் பேசணும். அங்கேருந்து இப்படி ஏறி இந்த பக்கம் வரணும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கியிருக்க கேப்பும் வந்து இங்கேருந்து பார்த்துக்கலாம், விசிட் பண்ணலாம். அங்கேருந்து அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 hour கொஞ்சம் நடந்து வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த ரீச் பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம தாமிரபரணி ஆறு, அந்த ஆறு வந்து உற்பத்தி ஆகிற இடம், ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். வற்றாத ஜீவநதி இந்த நதி. ஆக்சுவலாக 12 மணிக்குள்ளே அங்கே ஹில்ஸ் ஏரியே ஆகணுன்ற கட்டாயத்தில் நிறைய பேர் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு பார்த்தோன்னே குளிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால் இங்கே இருந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த விட்டு நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். தண்ணி வந்து பயங்கர ஐஸாக இருந்துச்சு அந்த டைம் நாங்கள் குளிக்கிறப்ப. அதே நேரத்தில் அந்த தண்ணியில் குளித்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் ஏறி வந்த அந்த டயர்ட்னஸ் பூரா போயிடும். அந்தளவுக்கு அந்த தண்ணி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹில்ஸை அப்படியே ஏறினீங்க அப்படின்னா கொஞ்சம் சமதளமாக வரும். கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர்கிட்ட சமதளமாக வரும். 3 கிலோமீட்டர் நம்ம ஜேர்னி பண்ணி போகணும் அகத்தியரை பார்க்குறதுக்கு. கீழே ஒரு இடம் தெரியுது பார்த்திங்களா, இந்த இடம் அந்த ஒரு குழி மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து அகத்தியர் வந்து மருந்து அரைச்ச இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடம் வந்து இன்னும் அழியாமல் அந்த இடத்துல இருக்குது. எல்லாம் மூலிகையெல்லாம் போட்டு இங்கே தான் அரைச்ச இடம், கத்தி அரைச்ச இடம். அந்த மூலிகை அரைச்ச இடம் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னாலே எல்லாமே நீ செங்குத்தா இந்த மாதிரி தான் பாறை இடுக்கில் தான் கால் வச்சு ஏறுற மாதிரியான இடம் ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் பெஞ்சிருந்துச்சு. நாங்கள் வர்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். 2 நாளாக மழைன்னு சொன்னாங்க. அப்படியே சுற்றி பாசி படிஞ்சு கொஞ்சம் வழுக்கிற ஸ்டேஜ்லேயும் ஒரு சில இடங்கள் இருக்குது. அதனால் இந்த ட்ரெக்கிங் வந்து அப்படியே இந்த மாதிரி அடி மேலே அடி வச்சு தான் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆளாக தான் ஏறி போகிற மாதிரி இருக்கும்.
இந்த அப்பையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ரிஸ்க்கான இடம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஆளாக ஸ்லோவாக தான் ஏறி தான் வந்தாங்க. இந்த இடத்த நாங்கள் ரீச் பண்ணோம். அதுக்கு பேக்ரவுண்டில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்த வந்து ரீச் பண்ணோம். இந்த இடம் வந்து வேறு எந்த இடமும் இல்லை. அந்த ஒரு மேடம் கை கட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு பேக் சைடு இருக்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு வழியாக வரக்கூடிய என்ட்ரி பாயிண்ட்டு தான் அந்த பாயிண்ட்டு. நம்ம இந்த இடத்துக்கு வந்து தமிழ்நாடு வழியாகவும் வரலாம், ஆனால் அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. தென்காசி வழியாக வரலான்னு சொல்லி சொல்கிறாங்க நிறையா பேர். அது வந்து புலிகள் காப்பகமாக அறிவித்ததுனால இந்த இடத்த வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அந்த வழியாக இறங்க முடியாது. அதனால் அந்த சைடு இறங்கி அப்படியே கேரளா பார்டர் அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மலைகள் ஏற்றம் வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த இடத்துல வந்து 3 மலைகள் இருக்குது. அதை வந்து 3மே இந்த மாதிரி கயிறு பிடிச்சி ஏறுற மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல கைடோட சப்போர்ட் வந்து ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த இடத்துலேருந்து அப்படியே டோட்டலாகவே நீங்கள் கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிறத வந்து நீங்கள் கண்ணில் அப்படியே பார்க்கலாம். பின்னாடி பேக்ரவுண்டில் தெரியுது பாருங்கள், அப்படியே மிஸ்டெல்லாம் வந்து நம்ம மேலே அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போவோம். அந்த அளவுக்கு இருந்துச்சு இந்த இடம்லாம். இந்த கயிறு பிடிச்சி ஏறினது, இந்த அனுபவத்தெல்லாம் வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது. நல்லா இருந்துச்சு. இந்த இயற்கை அழகை நம்ம ரசிக்கிறதுல இருக்கிற அந்த கவனம் வந்து நம்ம சேஃப்டிலையும் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஏன்னா சுற்றி ஒரு கம்பி மாதிரி எந்த விதமான ஒரு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தடைகள் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் கீழே தான் போகணும் நேராக, அந்தளவுக்கு தான் இருக்கும். அதனால தான் மழை டைமில் வந்து மேலே கண்டிப்பாக ஏறவே விட மாட்டாங்க. அந்த விஷயத்தில் வந்து இவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக அகத்தியரை பார்க்குறதுக்கு தயாராகிட்டோம். அந்த இடத்த வந்து ரீச் பண்ணிட்டேன். ஒரு 12 o'clock வந்து நாங்கள் கரெக்டாக ரீச் பண்ணிட்டோம். இந்த பின்னாடி ஒருத்தர் போகிறாரு பாருங்க, அந்த பாதை வழியாக தான் போகணும் நம்ம அகத்திய மாமுனிவரை தரிசனம் பண்ணுறதுக்கு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அவரை தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து ஏறி வந்த டயர்லாம் போயிருச்சு. அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் இருந்தேன். கொஞ்சம் மழை பெஞ்சிருந்ததுனால கீழே வந்து ரொம்ப சேராக இருந்துச்சு. ஒரு ஆள் வெளியே வந்துட்டு ஒரு ஆள் உள்ளே போகலாம், அந்த தான் அந்த பாதையே வந்து இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் தரிசித்த அகத்திய முனிவர் தரிசனத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் என்னோட சேர்ந்து தரிசனம் பண்ணிக்கங்க. ஐயா வந்தார். கும்பமுனிக்கு குருமுனிக்கு கும்பமுனிக்கு குருமுனிக்கு தேவாதி தேவனுக்கு ஒதுகை நாதனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு சத்திவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு குருநாதர் மாவட்ட வேலவருக்கு வெற்றிவேல் முருகருக்கு ஓம் அகத்தியர் திருவடியை போற்றி, ஓம் அகப்பை சித்தர் திருவடியை போற்றி, திருவடியை போற்றி. அந்த பேக்ரவுண்டில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த அகத்தியர் சிலை. அது வந்து இப்போ ரீசெண்டாக பிரதிஷ்டை பண்ணது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முன்னாடி வந்து இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லையா, நாங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்குறோம் பாருங்கள் சாமியை. அதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லணும். போய் சிலையை தொட்டு பிரதிஷ்டை கூட பண்ணலாமா, அந்த அளவுக்கு இருந்துச்சான். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து கன்று வச்சுக்கிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வேறு நிற்கிறாரு. நம்ம உள்ளே போனோம் தெரியுமா, அந்த பாதையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து சைடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்ம அகத்திய முனிவரை இன்னொரு தடவையும் தரிசனம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் கண் குளிர தரிசனம் பண்ணிட்டோம். இந்த பேக்ரவுண்டில் தெரியுது பார்த்தீங்களா ஒரு மலை, ஒரு 5 மலை மாதிரி தெரியுது பாருங்கள். இது வந்து ஐம்பொதிகை அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஹில்ஸ் ஏறி வந்தப்போ வந்து இந்த மலை வந்து எங்களுக்கு தெரியலை, ஃபுல்லாமே வந்து மிஸ்ட்டில் கவர் ஆயிடுச்சு. திருப்பி இறங்கி வந்தப்போ சொன்னாங்க ஐம்பொதிகைன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அங்கேயே அந்த கயிறு பிடிச்சி ஏறுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து தான் தெரியும். அந்த இடத்துலையே பாதியிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே நின்று எப்படியாவது இதை பார்த்துடணும் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தப்ப ஒரு வழியாக அந்த தரிசனம் வந்து எங்களுக்கு கிடச்சிது. இந்த ஐம்பொதிகையில் இருந்து தான் வந்து அகத்திய முனிவருக்கு சிவபெருமான் வந்து காட்சி அளித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்டு வந்து மூடிருச்சு. இதுவும் வந்து ஒரு லக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த பொதிகை மலையோட வரலாறு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர் தெரியாமலும் இருக்கலாம். நாங்கள் வந்து நடந்து வர்ற வழியில் கூட இருக்கவங்களாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண விஷயத்தை தான் உங்ககிட்ட இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன்.
இந்த உலகையே ஆளக்கூடிய சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் வந்து திருமணம் நடைபெறுதுங்க. அந்த திருமணத்துக்கு வந்து உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராசிகளும் வந்து அந்த திருமணத்தில் கலந்துக்கிறாங்க. அப்படி அந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டதுனால இந்த உலகம் வந்து ஒரு சைடாக வந்து நிலைப்பாட்டை வந்து இழக்குது. அந்த நிலைப்பாட்டை சரி செய்கிறதுக்கு அகத்திய முனிவரை வச்சு தான் சிவபெருமான் வந்து சரி செஞ்சுருக்காரு. இது போக உலகின் முதல் மருத்துவர் வந்து நம்ம அகத்திய முனிவர் தான். சிறந்த மருத்துவரும் அவர் தான். அதுபோக தமிழ் மொழி தோன்றுனதுக்கு காரணமும் இவர் தான். இந்த மாதிரி இவருக்கு பல புகழ் வந்து இருக்குது. ஒரு வழியாக ட்ரெக்கிங் பண்ணி நம்ம சாயந்தரம் ஒரு 5-10 அந்த ரேஞ்சு 5:15 இருக்கும், அந்த ரேஞ்சுக்கு கீழே இறங்கிட்டோம். நாங்கள் நல்லபடியாக 2வது நாள் ட்ரெக்கிங்கை முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மன திருப்தியோட கீழே இறங்கிட்டோம். இறங்கி வந்துட்டு அங்கே கருப்புசாமியும் விநாயகரும் இருந்தாங்க. அவங்க தீபாராதனையை காட்டிட்டு அப்படியே நாங்கள் கேம்புக்கு நடந்து போயிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டு தான். ஏன் அப்படின்னா திருப்பி ரிட்டன் வர்றப்பையும் தாமிரபரணியில் குளிச்சுட்டு தான் வந்தோம். ஏன்னா இன்னொரு தடவை இனி அடுத்து எப்போ வரும் அப்படின்றது தெரியலை. அதனால் ஒரு ஆசை, அதனால் குளிச்சுட்டு தான் வந்தோம். அதனால் 5 மணி இறங்கி வர்றதுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். ஒரு வழியாக சோழ தேசத்தை வந்தடைஞ்சாச்சு. பயங்கரமாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பிங். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? செம்ம சூப்பர். இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையில் கிடைக்காது. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பொதிகை மலை போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. அப்படி ஒரு அற்புதமான இயற்கை அழகு மிக்க ஒரு இடம்தான் இந்த இடம். இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைமு. ஒரு சில பேர் 2வது டைம் வந்திருந்தாங்க, ஒரு சில பேர் 3வது டைம்லாம் கூட வந்திருந்தாங்க நான் பார்த்த வரைக்கும். அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கணும். அந்த வாய்ப்பு அமைஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதைத்தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துக்கு வர்ற பாதி பேரில் வந்து ட்ரெக்கிங் ஐடியாஸோடு தான் வராங்க. இப்போ அதில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்க வந்து சாமி கும்பிடணும் அப்படின்ற நோக்கத்தோடையும் வந்திருந்தாங்க. அதையும் இங்கே என்னால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அது வந்து உங்களோட விருப்பம்தான். ட்ரெக்கிங் பண்ணி மட்டும் வர்ற ஐடியாவாக இருந்தால் கூட நீங்கள் வரலாம். இல்லை நார்மலாக நம்ம பூஜை சாமிக்கு விரதம் இருந்து அந்த மாதிரி வர்றவங்களும் வரலாம். ஒரு வழியாக நம்ம பேஸ் கேம்புக்கு ரீச் ஆகிட்டோம். எனக்கு இறங்கி வரும்போது நான் கொண்டு போன குச்சி வந்து உடஞ்சிருச்சுங்க. போயிட்டு மெஸ்ஸில் சாப்பாடு இருக்கான்னு கேட்டோம், இருக்குதுன்னு சொன்னாங்க. போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட வந்துட்டோம். மதிய சாப்பாடு வந்து சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ் பொரியல், இது ஃபுல் இந்த இது இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு ரெஸ்ட்டு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் 23/12/2024 திங்கக்கிழமை காலையில் ஒரு 7:30 மணிக்கிட்ட எல்லாம் ரெடி ஆகிட்டு புட்டு கொண்டக்கடலை கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு டைம் வந்து ஒரு 8 மணி 8:10 இருக்கும். அந்த டயத்தில் வந்து கீழே இறங்குறதுக்கு தயாராகிட்டோம். பார்த்து முடிச்சுட்டு இப்போ கீழே போயிட்டு இருக்கோம். பார்ப்போம். போகிற வழியில் நல்லபடியாக போய் சேரணும். யானை கரடி எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அட்டைப்பூச்சி நிறையா இருக்குது. ஆனால் வந்ததுலேருந்து எதுவும் விலங்கு எல்லாம் பார்க்கல. எதுவும் விலங்குகளோட எச்சம் தான் பார்த்தோம். இந்த விலங்குகளோட சாணங்கள் அதிகமாக இருந்தது. குறிப்பாக யானையோட சாணம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. எங்களோட சாப்பாடெல்லாம் நல்லா இருந்துச்சு. அருமையாக இருந்தது. சாப்பாடு குறை சொல்ல முடியாது. கிளைமேட்டுக்கே தான் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான். நம்ம வந்து மலையில் ஏறி போகிறதுக்கான சாப்பாடு தான் போட்டாங்க. எல்லாம் செரிமானம் ஆகிறதுக்கான போட்டாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த 3 நாள் எந்த ஒரு தொல்லை இம்சை எதுவுமே இல்லாமல் இயற்கையோட இயற்கையா நல்லா வாழ்ந்து எங்க அவரை கூப்பிடுங்க. என்ன சொல்லுங்க. இயற்கையோட ஒரு ஃபோன் தொல்லை இல்லை, ஒன்றும் இல்லை, இன்டர்நெட் இல்லை. நல்ல சாப்பாடு, நல்லா ட்ரெக்கிங் ஏற்ற மாதிரி சாப்பாடு, சுண்டல், பட்டாணி. இல்லை அதான் எனக்கு நண்பர் நேற்று நைட்டு ஃபுட்டில் எதுவும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு? கஞ்சி நேற்று மதியம் போட்ட சாப்பாடு செம்ம ஒட்டு. கஞ்சி நல்லா இருந்துச்சு. உருளைக்கிழங்கு ரசம், சாம்பார், கூட்டு பொரியல், நல்லா செம்மையாக இருந்தது. உங்களுக்கு எது பெஸ்ட்டு?
எனக்கு கஞ்சி தான் ஜி கஞ்சி முதல்ல பயந்தேன் எனக்கு கஞ்சி நல்லா இருந்துச்சு. கஞ்சி நல்லா கஞ்சி அப்பளம் சிறுபயிறு நம்ம இப்படியே எடுத்துட்டு நல்லா இருந்துச்சு. காலைல போய் சேருவோம் 7 மணிக்கு. சரி, அதனால கஞ்சி நல்லா இருந்துச்சு சூடு. இதோட முடிச்சுக்கிறோம். பாய் 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 பாய். போகிற வழியில் வந்து இந்த மாதிரி மூட்டை மூட்டையாக கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, அங்கே வந்து சாப்பிட்றோம் பார்த்திங்களா 3 வேளை சாப்பாடு, அதுக்கான உணவு, காய்கறி, அரிசி அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் கொண்டு போகிறாங்க. இது எங்கேருந்து கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு போனக்காடு அப்படின்னு ஒரு போர்டு தெரியுது பாருங்கள், அங்கேருந்து நடந்து வராங்க பாருங்கள். அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் தூரம், ரொம்ப தூரம் போனீங்கன்னா ஒரு கிராமம் இருக்குது. அங்கேருந்து தான் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான அரிசி, காய்கறி இதெல்லாம் வந்து கொண்டு வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்கும்போது மைண்டில் வந்து ஒரே யோசனை தான், இந்த வழியே தான் நம்ம ஏறி வந்தோமா அப்படின்றத வந்து எங்களால் நம்பவே முடியலை. பார்த்துட்டு திருப்பி இறங்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் எங்களால் நம்ப முடியலை. அந்த அகத்தியரோட அருளால் மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூச்சி பார்த்திங்கன்னா, இந்த பூச்சி எல்லாருக்கும் தெரியும், ட்ரெயின் பூச்சின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெயின் பூச்சி அவ்வளோ பெருசாக இருக்குங்க. அங்கே நம்ம ஊர்லலாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும், இது வந்து இருக்குது, அது ஒரு பெரிய ட்ரெயின் மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய ரயில் பூச்சி பார்த்திங்களா. அதே மாதிரி நாங்கள் ஏறும்போது எங்களுக்கு ஹாப்பி ஜர்னி சொன்னாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி நாங்கள் இறங்கி வரும்போது ஏறி வந்தாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஹாப்பி ஜர்னி ஆல் த பெஸ்ட்டு சொன்னோம். அதோட அர்த்தம் என்னன்றது இப்போ எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. தெரியுதா, ஒரு வழியாக வந்தாச்சு. டைம் வந்து டைம் வந்து 2:30. காலைல கிளம்பும்போது 8 மணி, 2:30 ரீச் ஆகிருக்கோம். ஒரு வழியாக சேஃபாக ரீச் ஆகியாச்சு. அடுத்த வீடியோவில் நாங்கள் போகும்போது மழை பெய்யலைங்க, அதனால் இயற்கை எங்களுக்கு ஒத்துழைச்சதுனால நல்லபடியாக அகத்தியரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இதை பற்றி எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் கிளியர் பண்ணுறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை. அண்ட் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் டு ஆல் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். தேங்க்யூ.